கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் எனும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஜீவ ஊற்று என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க வருகிறோம். 36வது சங்கீதம் 9வது வசனத்திலே உம்மிடத்தில் ஜீவ ஊற்று இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நாம் இழந்து போன ஜீவனை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்த சங்கீதக்காரன், ஆண்டவரே, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் தான் இருக்கிறது என்று மிக தெளிவாக கூறுகிறார். இந்த உலகத்தில் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் தேடி அடைய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், அது கிறிஸ்து தரும் புதிய ஜீவன். இதுவே நாம் பிறந்ததினால் நமக்கு கிடைக்கும் உண்மையான லாபம். பிரியமானவர்களே, இன்றைய மனிதர்களின் நிலையை பார்த்தால் திரளான ஜனங்கள், எரேமியா 2வது அதிகாரம் 13 சொல்கிறது போல, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இன்னும் மனிதர்கள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள பணம், புகழ், உறவுகள் என பல தொட்டிகளை தேடி அலைகிறார்கள். அங்கே தற்காலிகமான சிறு மகிழ்ச்சி கிடைக்கலாம், ஆனால் தாகம் முழுமையாய் தீராது. அடுத்த நாள் மீண்டும் தாகம் எடுக்கும், ஏனெனில் அவையெல்லாம் வெடிப்புள்ள தொட்டிகள். வியாபாரத்தில் லாப நஷ்ட கணக்கும் பார்க்கும் நாம் நம் ஆத்மாவின் லாபத்தை குறித்து சிந்திப்பதே இல்லை. இயேசு கிறிஸ்து கேட்டார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்பதாக. பிரியமானவர்களே, நாம் எதை சம்பாதித்தாலும் அந்த நித்திய ஜீவ ஊற்றை நாம் கண்டடையவில்லை என்றால் நம் வாழ்வு நஷ்டமே. நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே வற்றாத ஜீவ ஊற்று. யோவான் 4:14 இயேசு சமாரிய பெண்ணிடம் சொன்னது போல, அவர் கொடுக்கும் தண்ணீர் நமக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாக மாறும். தாகமாயிருக்கிற எவனுக்கும் இந்த தண்ணீரை அவர் இலவசமாய் கொடுக்க காத்திருக்கிறார். இன்று இந்த ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறது என்று நம் வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம். முதலாவது, இந்த ஜீவ ஊற்றின் பிறப்படம் தேவன். 36ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே முதலாவதாக எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவரே ஊற்றின் ஆதாரம். அவரிடமிருந்து தான் எல்லா ஜீவனும் புறப்படுகிறது. அவரை சார்ந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் ஒருபோதும் வற்றாத வாழ்வை பெற முடியும். இரண்டாவதாக, ஜீவ ஊற்றின் இருப்பிடம், அதுதான் இதயம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் தந்த அந்த ஜீவன் எங்கே தங்கி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஊற்று தடையின்றி பாய வேண்டுமானால் நம் இருதயத்தை பாவ கசப்புகள் மற்றும் கவலைகள் அணுகாதபடி கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் மூன்றாவது காரியமாக, இந்த ஜீவ ஊற்றின் வெளிப்பாடு, அதுதான் வாய். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே, இருதயத்தில் ஊற்றெடுக்கும் ஜீவன் நம் வாய் வழியாக வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா? ஒரு நீதிமானுடைய பேச்சு கிருபை பொருந்தினதாயும் உப்பல் சாரமேற்றினதாயும் இருந்து கேட்பவர்களை உயிர்ப்பிக்கும். பிரியமானவர்களே, இனி நான்காவதாக, ஜீவ ஊற்றின் வல்லமை. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 16வது அதிகாரம் 22வது வசனத்திலே, ஞானமும் புத்தியும் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வளரும் போது அவனுடைய ஆலோசனைகள் வறண்டு போன பல வாழ்க்கைகளை செழிக்க வைக்கும் ஊற்றாக அமையும். ஞானவான்களுடைய போதகமும்
புத்தியும் நம்மை மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கும். நம்முடைய விவேகம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வழிகாட்டியாக மாறுவதே இந்த ஜீவ ஊற்றின் வல்லமை. இனி ஐந்தாவதாக இந்த ஜீவ ஊற்றின் அஸ்திபாரம், அதாவது தேவ பயம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் இறுதியாக இந்த எல்லா ஊற்றுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது கர்த்தருக்கு பயப்படுதல். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. தெய்வ பயம் உள்ள ஒருவனிடத்தில் ஞானம் இருக்கும், அவனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும், அவனுடைய பேச்சு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஜீவ ஊற்று தேவனிடத்திலிருந்து ஆரம்பித்து இருதயத்தில் தங்கி வாய் வழியாக புறப்பட்டு ஞானத்தோடு மற்றவர்களுக்கு போதகம் மற்றும் தேவ பயத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் திருப்தி அடைந்து நிலைத்திருப்போம். தீமை நம்மை அணுகாது. இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டு அதை தேடி அலைகிறீர்களா, அல்லது வற்றாத ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறீர்களா? இன்றே ஜீவ ஊற்றாகிய ஆண்டவரிடத்தில் தாகத்தோடு வாருங்கள். அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவரிடத்தில் நிலைத்திருங்கள். அவர் உங்களை திருப்தியாக்கி தீமை அணுகாதபடி உங்களை பாதுகாத்து உங்களை வற்றாத ஜீவ ஊற்றாக மாற்றுவார். கர்த்தர் தாமே இறங்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீர் ஊற்றை இலவசமாக தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.